தோ சில நிமிடங்களிலே, இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அனைத்து விமானங்களுக்கும் சமகாலத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழானது நடைபெற இருக்கிறது. மூலஸ்தான விமானத்திலிருந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது. அனைத்து விமானங்களிலும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள். இதோ நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராத்துறை மேவிய பவனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பர் துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, ராஜகோபுர விமானங்கள் அனைத்துக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போற்றி போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்டு பெறலாம். தனராஜ், 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் தற்போது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற நிலத்துக்குரிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலத்துக்குரிய தலமாக இந்த காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஏலவார் கோவில் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இங்கே இங்க மணல் சிற்பம் தான், மணல் லிங்கம் தான் முக்கிய மூலவராக இருக்கிறார். அத்தகைய சிறப்புகளுடைய இந்த மூலவராக இருக்கக்கூடிய மணல் லிங்கத்திற்கு